மதுரை செந்தமிழ் கல்லூரி பேராசிரியர்களும் மாணவர்களும் பாதுகாப்பு கேட்டு கலெக்டரிடம் மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனம். இக்கல்லூரியில் 500 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று கல்லூரி வேலை நேரத்தில் இக்கல்லூரியில் வேலை செய்த முன்னாள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சிலர் வெளியாட்களுடன் கல்லூரிக்கு வந்து கல்லூரி நூலகத்தை கையகப்படுத்தியுள்ளனர். கல்லூரிக்கு மாணவர்கள் வருவதை தடை செய்யும் வகையில் வாகனங்களை நிறுத்தி தடை செய்கின்றனர். எனவே கல்லூரி பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டு திங்களன்று காலை கல்லூரி முதல்வர் மீனா தலைமையில் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பேரணியாக வந்து கலெக்டரிடம் மனு கொடுத்தனர். அறக்கட்டளை சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கும் போது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க வந்து அன்றைக்கு வந்து கல்லூரி நூலகத்தை கைப்பற்றி விட்டார்கள். அதை அவங்களுடைய கஸ்டடியில இப்ப வச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள வந்து மாணவர்களோ ஆசிரியர்களோ வந்து உள்ள நுழைய முடியல. அதே மாதிரி அதனால இப்ப எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, கல்லூரி நூலகம் இருக்குது, அந்த கல்லூரி நூலகம் எப்பொழுதும் போல எங்க கல்லூரியினுடைய செயல்பாட்டுக்கு கீழே வந்து வரணும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத அந்த தொடர்பில்லாத பிரமுகர்கள்லாம் வந்து உள்ள வருவதை தடை செய்யணும். இது 2 தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. செந்தமிழ் கல்லூரி மாணவர்களும் பேராசிரியர்களும் மனு கொடுக்க வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.